துளசி செடி அப்படிங்கிறது இந்து மதத்தின் புனித தாவரங்கள்ல ஒன்னா கருதப்படுது. மேலும் விசேஷ நாட்கள்ல மட்டும் இல்லாம வழக்கமான அடிப்படையில கூட வழிபடப்படுது. மங்களகரமானதா கருதப்படக்கூடிய துளசி செடி இருக்கிற வீட்டுல எப்பவுமே மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா துளசி செடிய சரியான திசையில நீங்க வைக்கணும். அது காஞ்சு போகாம எந்த அளவுக்கு பசுமையா இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டுல மகிழ்ச்சி தங்கும். துளசி செடி காஞ்சு போனா வீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. துளசி செடியை உடனே தூக்கி எறியாம அதை என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல துளசி செடி திடீர்னு காஞ்சு போயிடுச்சுன்னா உடனே தொட்டியிலிருந்து அதை அகற்றாம அதை சரியான முறையில வெளியே எடுக்கணும். இதுக்கு திங்கள் மற்றும் வெள்ளி ரொம்பவும் புனிதமான நாட்களா கருதப்படுது. காய்ந்த செடிகள் வீட்டுல எதிர்மறை ஆற்றலை கொடுக்கறதால அதிக நேரம் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. காய்ந்த துளசி செடியுடைய தண்டை தனித்தனியா பிரிச்சு எடுத்து வைக்கணும். ஏன்னா அதுல இருந்து புதுச்செடி வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி புதுச்செடி உருவாகிறத மங்களகரமாவும் பார்க்கப்படுதுங்க. துளசியை அகற்றுவதற்கு முன்னாடி அதை வணங்கி நன்றி தெரிவிக்கிற வகையில ஒரு சின்ன சடங்கையும் செய்யணும்னு சொல்றாங்க. காஞ்ச செடியை எடுத்துட்டா அதுக்கு பதிலா புது செடியை கூட நடலாம். இது வீட்டுல நேர்மறை ஆற்றலை புதுப்பிக்குது. காய்ந்த துளசி செடியை நீக்கியதுக்கு அப்புறமா வச்சிருந்த இடத்தை சுத்தம் செய்யணும். எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் அகற்ற கல்லுப்பு அல்லது தூபம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்தலாம்.